Hi friends, welcome back to my channel Connect with Gayu. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு travel vlog வீடியோ தாங்க பார்க்க போறோம். ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்ரீசைலம் வந்து போயிருந்தேன். அந்த வீடியோ தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. நிறைய இன்ட்ரஸ்டிங்கான கிளிப்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன் கேஸ் நீங்க ஸ்ரீசைலம் போறீங்க அப்படினாலும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸ்ரீசைலம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெயின் தாங்க சூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காட்பாடியிலேருந்து ஸ்ரீசைலம்க்கு வந்து ட்ராவல் பண்ணோம். காட்பாடியிலேருந்து ஸ்ரீசைலமுக்கு கரெக்டாக 9 hours ட்ராவலிங்க. காலையில் 9 மணிக்கு ட்ரெயின் ஏறினோம். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நீங்கள் ஸ்ரீசைலமுக்கு ஃப்ளைட்லேயும் போகலாம், கார்லேயும் போகலாம், இல்லை நீங்கள் வந்து பஸ்ஸில் கூட புக் பண்ணி போகலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஈவினிங் 6 o'clock வந்து பார்த்தீங்கன்னா கர்னூல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ரீசைலம் வந்து அப்போவே போக முடியாதுங்க. ஈவினிங் 5 வந்து ஸ்ரீசைலமுக்கு வந்து எந்த ஒரு வெஹிக்கிளும் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபுல்லாக வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நாங்கள் வந்து கர்னூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி அங்கே வந்து நைட் ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பி நாங்கள் வந்து ஸ்ரீசைலம் வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட வியூ வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. அதான் வந்து அது கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேயே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜீப் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸ்ரீசைலமோட கவர்மெண்ட் பஸ்ஸும் கூட இருக்குது. ஸோ நம்ம பஸ்லேயும் வந்து ட்ராவல் பண்ணலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டாக ஜீப் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம சில கோயிலெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருந்ததுனால அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜீப் வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா தான். நம்ம கர்னூல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம வந்து சாப்பிட்றதுக்கே நீங்கள் ஏதாவது வந்து கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கர்னூல்லேருந்து ஸ்ரீசைலம் போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 hours ஆகிடுங்க. கிட்டத்தட்ட 7 hours ஆகிடும். 4 hours வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரு டீ கடையோ ஒரு சின்ன ஹோட்டல் கூட நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பாக கிட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா பசிக்கும், இல்லை பெரியவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா பசிக்கும். ஸோ ஸ்நாக்ஸோ அல்லது ஃபுட்டோ ஏதாவது வந்து கையில் வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லதும் கூட. ஸோ தண்ணி கூட கிடைக்காது. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ சேஃப்டிக்கு வந்து நம்ம ஃபுட்டு வச்சுக்கிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது. ஆஃப்டர் 4 hours ட்ராவலிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபன் கடை வந்துச்சுங்க. ஒரு சின்ன டவுன் வரும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி டிஃபன் சென்டர்லாம் இருக்கும். டிஃபன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சுட சுட நாங்கள் இட்லி, தோசை, சாம்பார் வடைலாம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசைலமோட நுழைவாயில். இங்கிருந்து தான், இந்த ஆர்ச்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீசைலம் வந்து ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீப் டிரைவர் சொன்னாங்க பக்கத்தில் சின்ன சின்ன கோவிலெல்லாம் இருக்கும், நீங்கள் வந்து அது கூட விசிட் பண்ணிட்டு போங்க. இன்றைக்கி வந்து ஃபெஸ்டிவல் டைம், கோயில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு 2 கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அந்த கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து நீங்கள் பாருங்கள். தமிழ்நாட்டு கோவில் மாதிரி தான் அங்கே இங்கே நம்ம சில ரிச்சுவல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம பொங்கல் வச்சு கோழி இருக்கிறது, கிடா வெட்டுறது, மரத்தில் நம்ம வேண்டியதற்காக கட்டுவோம் இல்லையா, ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இது தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes வந்து வெயிட் பண்ணி சாமி வந்து பார்த்துட்டோம். ஏதோ ஒரு அம்மன் சாமிங்க, எனக்கு வந்து சரியாக பேரும் வந்து தெரியல. ஃபுல்லாக தெலுங்கில் வந்து இருந்தது இல்லையா, ஸோ பேரும் வந்து எனக்கு தெரியல. கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு இதிலிருந்து பக்கத்தில் ஒரு 5 minutesக்கு கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணால் அங்கேயும் ஒரு மலை கோவில் இருந்தது. ஸோ அங்கேயும் வந்து போய் சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து ஸ்ரீசைலம் வந்து கிளம்ப வந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
தரிசனம்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ரீசைலம் கிளம்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்ரீசைலம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹில்ஸ் டிரைவிங்காக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் மலை மேலே வந்து போகும். மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய டேம் இருக்குது, ஸ்ரீசைலம் டேம்னு சொல்லி பெரிய டேம் இருக்குது. ஸோ மேலே வந்து போயிட்டா ஒரு சூப்பராக இருக்குங்க. வியூ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி மாதிரியே இருக்கும் நமக்கு. ஸ்ரீசைலம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் 2 o'clock வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரீச் ஆகிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 an hourல சாமி வந்து பார்த்துட்டோம். நைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்ரீசைலமில் வந்து சாமி பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோடு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா சாரீ சுடிதார் போட்டு மேலே துப்பட்டா போடணும். ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி துண்டு தான் வந்து மஸ்ட்டாக வந்து நம்ம வந்து வியர் பண்ணணும். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. ஸ்ரீசைலமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டே ஃபுல்லாக வந்து நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டோம். ஒரு நைட் ஃபுல்லாக வந்து ஸ்டே பண்ணி கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுற்றி பார்த்துட்டு அடுத்த நாள் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். நேரில் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்கல்யாண உற்சவம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிறையா பெண்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. கிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டான்ஸ் ஆடிட்டு ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சுட்டு பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த திருக்கல்யாண உற்சவம் வந்து பார்த்துட்டு நாங்கள் நைட் வந்து பார்த்திங்கன்னா ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் ஹோம். ஸோ கீழேயும் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரூம்ஸ் ஒரு வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி உள்ள எல்லா ஃபெசிலிட்டியோடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே வீட்டில் வந்து ஸ்டே பண்ண மாதிரி தங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு எப்படி ரூம்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் புக் பண்ணி நீங்கள் போய்க்கலாம். இங்கே நம்ம கிட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் கிட்ஸுக்கெலாம் நம்ம குக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட குக் பண்ணுறதுக்கு கூட இங்கே வந்து கிச்சன் எல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அதர் ஸ்டேட் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஃபுட்டு தான் வந்து நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அது ஒன் டே கூட நம்ம பெரியவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகும்போது நீங்கள் வந்து சேஃப்டியாக ஏதாவது எல்லாம் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரூம்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேவையான பாத்திரம் ஸ்டவ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அங்கேயே வந்து குக் பண்ணிக்கலாம். ஒன் டே ஃபுல் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு திரும்பவும் வந்து சாமி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசைலம் டேம் இருக்குது. அந்த கோவில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசைலம் டேம் இருக்குது. வியூ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாதாள கங்கை இருக்குது. இந்த டேமுக்கு வந்து நம்ம அந்த பாதாள கங்கைக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோப் கார் இருக்குது. ப்ளஸ் நம்ம நடந்தும் வந்து போகலாம். ஸ்டெப்ஸ் இருக்குது, நடந்து படி ஏறி இறங்கணும். ஸோ பெரியவங்களாம் வந்து கொஞ்சம் ஏறி இறங்குறவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ரோப் கார் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் தங்கியிருந்த ரூமோட அவுட் சைட் வியூ இதாங்க. ரோப் காருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா
பெரியவங்களுக்கு வந்து 60 rupees, கிட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 rupees. ஸோ ரீசனபிள் ப்ரைஸ் தான். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேமோட வியூ வந்து பார்க்கலாம். இந்த வியூ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் வியூன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நம்ம ஒரு ஆக்டோபஸ் பார்க்குற மாதிரி இந்த டேமோட வியூவை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ ரோப் காரில் வந்து போயிடலாம். ரோப் காரில் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டேமோட ஃபுல் வியூ, கோயிலோட வியூ எல்லாமே வந்து நம்ம சூப்பராக வந்து பார்த்து ரசிச்சுட்டே போகலாம். இங்கே கீழே போயிட்டு அங்கேருந்து வந்து இந்த டேமில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் போட்டிங் போகிறீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து டேமை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு போட்டிங் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு 3 to 5 minutesக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து பாதாள கங்கை வந்து ரீச் பண்ணிடலாம். அங்கேருந்து ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து பாதாள கங்கை இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இருக்குது. நம்ம டேம், அதாவது இந்த டேம்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம் இருக்குது. கொஞ்சம் நம்ம இறங்கி தண்ணிக்குள்ளே இறங்கி தான் போய் வந்து நம்ம சாமியை வந்து தரிசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வீடியோ கூட எடுத்திருந்தேன். பட் அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு, இல்லைன்னா அதுவும் வந்து நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ பாதாள கங்கை வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து 7 o'clock பஸ்ஸு. ஸோ இப்போ ஒரு 2 o'clock ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் ஒரு ஃபாஸ்ட்டாக அடிச்சு பிடிச்சி நம்ம வந்து ஒரு 7 மணிக்கு வந்து கர்னூல் வந்து ரீச் ஆக முடியும்னு சொல்லிட்டு நான் ஸ்டாப்பாக வந்து கிளம்பி வந்துகிட்டே இருந்தோம். ஸோ வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் கோவில் இருந்தது. ஸோ அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutesக்குள்ளே வந்து தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக இறங்கி ஓடி போய் அங்கேயும் வந்து அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்திருக்கேன். அது வந்து நீங்கள் கிளிப் வந்து பாருங்கள். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோயிலுக்குள்ளேயுமே வந்து மொபைல் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவுட் சைடு எல்லாமே வந்து கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். கோவிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சூப்பராக இருந்தது. ஒரு கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கேட்கும்போது வந்து ரொம்ப நமக்கே ஆச்சரியமாக இருந்தது. இந்த கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரலாறு இருந்துச்சு சொன்னாங்க. இது ஒரு தெப்பக்குள்ளே இருக்குது, இந்த கோயிலில் வத்தாமல் அந்த தானாக அந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக தெரியல. அங்கே தெலுங்கில் வந்து சொல்லும்போது கொஞ்சம் அரைகுறையாக வந்து எனக்கு புரிஞ்சுது. ஸோ ரிட்டனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ரீசைலம்லேருந்து கிளம்பி கர்னூல் வந்துட்டு கர்னூல்லேருந்து சென்னைக்கு வந்து நாங்கள் வந்து பஸ் வந்து புக் பண்ணிட்டோங்க. ஸோ 7 o'clock நாங்கள் ஏறினோம் அப்படின்னா ஏர்லி மார்னிங் 6 o'clock தான் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகும்.
ஸோ இதுதான் அந்த கோவிலோட வியூ. இது வந்து பார்த்துட்டு அவசர அவசரமாக வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. நம்ம மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.